அத்தை இன்னும் எந்திரிக்கல? உடம்பு சரியில்லம்மா உங்களுக்கு. உடம்பு சரியில்லையா? ஓ, எங்க அப்பா அம்மா வந்திருக்காங்கல்ல, அதான் உடம்பு சரியில்ல. சங்கிமா, அவங்க எங்க அக்காமா. ஏமா அப்படி சொல்லிட்டு இருக்க? அப்பா, உங்களுக்கு தெரியாது, இந்நேரம் அவங்க பொண்ணு வந்துச்சுன்னா உடம்பு சரியில்லைனால எந்திரிச்சு சமைச்சிருப்பாங்க. சரி ஆரம்பிக்காத, அப்ப டிஃபன் வாங்கிட்டு வரேன். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம். அப்பா இருங்கப்பா, நான் போய் இட்லி ஊத்துறேன். என்னடா ரவி, சாப்பிட்டியாப்பா? சாப்பிட்டேங்க்கா. நைட்ல நிறைய மாத்திரை போடுறேன்ப்பா, அதனால தான் காலைல ஏந்திரிக்க முடியலப்பா. பரவாயில்லைங்கக்கா. ஏன்க்கா? ஏதோ அக்கறை இருக்க மாதிரி சும்மாவே வந்து கேக்குறது. அம்மா, அம்மா கூப்பிடுமா, ஊருக்கு கிளம்பணும். இருங்கப்பா, காஃபி குடிச்சிட்டு போலாம். சாப்பிட்டு போலாம், இருங்க மாமா. தினேஷ் இருக்கட்டும்பா, போனா அரிய ஸ்கூல்ல இருந்து கூட்டின்னு வரலாம்பா. டேய் ரவி, ஏன்டா கிளம்புறேன்ற? சாப்பாடு செய்யணும், சாப்பிட்டு போலாம். இரு அக்கா, உங்களுக்கே உடம்பு முடியலங்கக்கா, ஏன்க்கா சிரமம்? இருடா, சாப்பிட்டு போலாம். சரிங்கக்கா. ரவி, இன்னும் ஒரே ஒரு முட்டை வச்சுக்கிட்டா. சங்கிமா, என்னங்க அத்தை? தண்ணி கொஞ்சம் எடுத்துட்டு வாமா. சங்கிமா, அத்தை கடைக்கு போனோமா, அங்க ஒரு சேரீ நல்லா இருந்துச்சு, உனக்கு ஒன்று எடுத்துன்னு வந்தேன் பாருமா. சங்கிமா, உனக்கு பிடிச்சிருக்குது இல்லம்மா? நல்லா இருக்கு அத்தை. ம், சரி இருங்க அத்தை, நான் இதோ வரேன். சரிம்மா. ஆமா, என்னம்மா? இது ஒரு புடவைன்னு சொல்லி என்ன கூப்பிட்டு கொடுக்குறாங்க மாமா. கடைக்கு போனாங்களாம், இது அவங்களுக்கு பிடிச்சிருந்துச்சாம். நீங்களே பாருங்க, வயசானவங்க கட்டுற மாதிரி இல்ல, நல்லதானமா இருக்க மாதிரி இருக்கு. இப்ப இதை கட்டலனா வேற ஏமா கட்டலன்னு கேட்பாங்க. எடுக்க தெரியல, அமைதியாவும் இருக்க மாட்டாங்க. சும்மா காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். உங்களுக்காக மஷ்ரூம் சூப் செஞ்சேன், சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருக்கா அத்தை? சூப்பரா இருக்குதுமா. நினைச்சேன். அம்மா, சூப்பு குடிச்சிட்டு இருக்க? ஏன்டா? உனக்கு தான் மஷ்ரூம் சூப் பிடிக்காதாச்சேம்மா? எனக்கோசம் ஆசையா செஞ்சு எடுத்துன்னு தராடா. எப்படி வேணான்னு சொல்லி அவன் மனசு கஷ்டப்படுத்துறது. துயரங்கள் யார் தந்த போதிலும் இன்பங்கள் மட்டும். என்னங்க, இது எப்படி இருக்கு? நல்லா இருக்க மாதிரி தான் இருக்கு. இத பாக்குறியா பாரு. அது என் டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி இல்லங்க, நான் போய் இதை ட்ரை பண்றேன். சரிம்மா. இந்த 2 டாப்பும் எனக்கு பிடிச்சிருக்குங்க, இதே சேர்த்து எடுத்துக்கிட்டுமா? நல்லா இருக்கு, எடுத்துக்கோ. இப்போதான் ஒரு டாப் எடுத்தா, இன்னும் 2 டாப் எடுக்கிறா. எடுத்தா போது கம்முனுறாமா. சிஸ்டர், சாரி எங்க பார்க்கணும்? ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல மேம். என்னங்க, சாரி மட்டும் பார்த்துட்டு போயிடலாமா? சரி. நீ சேரியே கட்ட மாட்டா, நீ சேரி வேற பார்க்கணுமா? சங்கீதா பிடிச்சதை பார்த்து எத்துனா போது விடுமா. இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லியா கிடைக்குமா? காசுலியாக தான் மேடம் பார்ப்பாங்களா? காசு நான் மரத்துலையா காய்க்குது? கம்மு நிறாமா, ஏமா ஏதோ சொல்லினே இருக்கிற? அவ்வளோ ஒரு வார்த்தை கூட கேட்காத. நல்லா இருக்கு, இதோ வரேன் இருங்க. அத்தை, இந்த புடவை எப்படி இருக்கு? நல்லா தான் இருக்குது. அத்தை, உங்களுக்கு தான் அத்தை எடுத்தேன், வச்சு பாருங்க அத்தை. எனக்கேம்மா, பரவாயில்லம்மா. இது உங்களுக்கு பிடிச்ச கலர் அத்தை, உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்தாங்க, வச்சு பாருங்க. வேணாம்மா, நீ வச்சிடுமா. ஐயோ அத்தை, நீங்க வாங்க அத்தை, நான் வச்சு காட்டுறேன். அப்பா, என்னடா இடிச்சுக்கிட்டம்மா. பாத்தியா, அவளை கல்யாணம் பண்ணிக்க வேணாம்னு சொன்ன, கேட்டியா? இப்ப பாரு எப்படி இடிச்சின்னு பாரு. அட போமா. சாரி சாரி, போடி. ஹலோ, ஏமா லேண்ட்லைன் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்ற? எங்கம்மா, நல்லா கேட்டு இருந்த போனுமா. என்னைக்கு இவளை கல்யாணம் பண்ணி வந்தோமோ அன்னைக்கு ரிப்பேர் ஆச்சுமா. இனிமே அப்பா போனுக்கே பண்ணுமா. ஏங்க, தக்காளி பழம் வாங்கி வரல? தக்காளி பழம் வாங்க முடியலமே, அதே வேலை சொல்கிறோம். 150 ரூபா கிலோ. என்னைக்கு இவளை கல்யாணம் பண்ணி வந்தோமோ அன்னைக்கே நினைச்சேன் தக்காளி விலை ஏறுன்னு. அதே மாதிரி ஏறிடுச்சு. இது வரைக்கும் சொன்னதுல கூட ஒரு நியாயம் இருந்தது, ஆனா இப்ப தக்காளி விலை ஏறினதுக்கெல்லாம் என்ன சொல்றாங்களே, என்னங்க இது?